திரு எடப்பாடி அவர்களை அமித்ஷா மிரட்டி அனுப்ப முடியும்? அமித்ஷாவால் மிரட்டி விரட்டி டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் எடப்பாடி. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ரெய்டு செய்து 7 கோப்புகள் அமித்ஷா டேபிள் இருக்கு. உங்களுடைய மகன் மிதுவும் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்படுவார். உங்க சம்பந்தி ராமலிங்கம் நீங்க மட்டும்தான் பாக்கி. நல்ல செய்தியை சொல்லுங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக உடைக்கப்படும், இல்லைன்னா திகார் ஜெயில ரூமெல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி வேறு வழியே இல்லாமல் திமுகவை மீறி நீங்க ஜெயிக்கணும். உங்களை ஜெயிக்க வைக்கிறது எங்க வேலை. எங்களுக்கு தெரிந்த அத்தனை அஜா குஜா வேலைகளை அத்தனை செஞ்சு உங்களை ஜெயிக்க வச்சிடணும். அதனால சசிகலா வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், தினகரன் வேண்டாம், அண்ணாமலை வேண்டாம், நீங்க தான் முடிவு பண்ணிக்க. யார் சொல்றா? என்ன இருக்கு அண்ணாமலைகிட்ட? அண்ணாமலையை நம்பி கடைசியில் பிஜேபி காத்து போன பலூனா போனதான். எடப்பாடி சொல்லுவதெல்லாம் கேட்டுக்கொள்வோம். அதற்கு பிறகு நாம் சொல்லுவதா எடப்பாடி கேட்போம். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மக்கள் பிரச்சனையை பற்றி பேசிவிட்டு வந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன மக்கள் பிரச்சனை பேசியிருப்பார் அமித்ஷாவோட இணைந்து? அமித்ஷாவால் மிரட்டி உருட்டி விரட்டி டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. கூப்பிடும்போது. ஆமா, இது பல மாதங்களாக டெல்லிக்கு எடப்பாடிக்கு தொடர் அழுத்தம். இந்த அழுத்தத்தை முடிந்தவரை தவிர்த்து கொண்டிருந்தார். விஜய் கூட்டணிக்கு வந்து விடுவார், இங்க ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சிரும், இதை போய் டெல்லியில் சொல்லிட்டு வரலாம். பிஜேபியோட சேர முடியாது, நான் விஜய் சேர்ந்துட்டார், திருமா சேர்ந்துட்டார், வேல்முருகன் வந்துட்டார், சிபிஎம் வந்துருச்சு, இப்படி ஒரு அணி உருவாயிருச்சு, அதனால உங்களோட சேர முடியாது, இடம் இல்லை. ஆனால் இந்த கூட்டணியில் யாரும் வரல. விஜய் 100 சீட் கேட்கிறார். அதிமுகவிடம் 100 சட்டமன்ற உறுப்பினர்களை எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கிறார். கேட்டுக்கொண்டே இருக்கிறார், கேட்கிறார். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் வரும். அப்போ 100 சீட்டு யாருக்கு கொடுக்க முடியாது? விஜய்க்கு கொடுக்குற மனசு இல்லையா அவருக்கு? மனசெல்லாம் இருக்கு. இவர் அதோட தெருவுக்கு போயிடுவார். மனசு அவர் 100 சீட் கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட ஓட்டு வங்கி இருக்கா? இல்லையா? அப்படி கொடுப்பாரு. மனசு இருந்தா கொடுத்துருவாரா? ஆனா கேட்கிற இடத்துல அவருக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, துணிச்சல் இருக்குல்ல. இருக்கு. அவர் 200 சீட்டே கேட்கலாம், முதலமைச்சர் சீட்டே கேட்கலாம், துணிச்சல் இருக்கு. விஜய்க்கு எனக்கு முதலமைச்சர் சீட்டா கொடுத்துருங்க, எனக்கு துணிவு இருக்கு. எல்லாருக்கும் துணிவு இருக்கு. துணிவுக்கு முக்கியம் இல்லை, உங்களுக்கு என்ன தகுதி, அதுதான் முக்கியம். கேட்பதற்கு எனக்கு எல்லா முதலமைச்சர் சீட்டு தான் வேணும்னு அதிமுக இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி சீட்டு வேணும் கேட்கறதுக்கு துணிவு இருக்கு. ஆனால் கொடுக்கலாமா? தகுதி வேணும், அதுதான் முக்கியம். இப்போ விஜய்க்கு உங்களுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம் இல்ல தெரியல. நிரூபிச்சிட்டாரா? நிரூபிக்கப்படலையா? ஆனா ஒரு 20-25 இருக்கிறதா ஆதவர்ஜுனா மாதிரியான ஆட்கள் பிரச்சாரம். ஆதவர்ஜுனா 45 இருக்கு, 75 இருக்குன்னு கூட சொல்லுவாரு. ஆமா, 100க்கு 100% விஜய் மீதெல்லாம் கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம் கூட சொல்லுவார். அது எப்படியா தேர்வு எழுதாம மதிப்பெண் போடுறாங்க? ஆமா, ஏன்னா அவர் ஒரு கள்ள லாட்டரி முதலாளி, அவருக்கு லாட்டரி தொழில் கொண்டு வரணும். அதனால தேர்வு எழுதாமே மதிப்பு போடுவார். இங்க இருக்கிற மக்கள் பூரா முட்டாள்கள், 300 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவோம். ஒரு அம்பேத்கரிஸ்ட் அப்படி பண்றாரு. அவர் அம்பேத்கரிஸ்ட்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு அரசியலே தெரியலன்னு அர்த்தம். அவர் அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட், நக்சலிஸ்ட்னு கொஞ்ச நாள் சொல்லிடுவீங்க. அவர் ஒரு கள்ள லாட்டரி முதலாளி. அவருக்கு அம்பேத்கருக்கு சம்மந்தமே இல்லை. நீங்க அவருக்கு அம்பேத்கர் பட்டம் கொடுக்குறீங்க. உங்களுடைய அரசியல் பார்வை அவ்வளவு விசாலமானது. அம்பேத்கர் புத்தகத்தை எதுக்கு சொல்றேன்னா, திருமாவளவன் கட்சியில அங்க கட்சியை கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும் என்பதற்காக நான் அம்பேத்கர் வேஷம் போடுகிறார். இப்ப அம்பேத்கர் வேஷம் கழட்டிட்டு யார் வேஷம் போட ஆரம்பிச்சாரு? விஜய் வேஷம் போட ஆரம்பிச்சாரு. இந்த நபர்கள் எல்லாம் தெருவோரத்து பிரதிநிதிகளை தவிர அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அல்ல.
சரிங்க. இப்ப அடுத்து அமித்ஷா பார்க்க போயிட்டாரு. அடுத்து என்ன நடந்தது? அடுத்து என்ன நடந்ததுன்னா, பிஜேபியோடு கூட்டணி வைத்தே ஆக வேண்டும். யார் சொல்றா? அமித்ஷா. அமித்ஷா சொல்றாரு. ஏன்னா உங்களுடைய மகன் மிதுன் பங்குதாரராக திருமலா ஸ்டீல்ஸ் விசாகப்பட்டினத்துல பலாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அந்த நிறுவனம் நடந்துட்டு இருக்கு. ஜிஎஸ்டி வரி பாக்கிய சில 100 கோடி. இதுக்கு உங்களுடைய மகன் கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்படுவார். உங்க சம்பந்தி ராமலிங்கம் கர்நாடகாவில் நம்பர் 1 கிளாஸ் ஒப்பந்தக்காரர். அவரு அத்தனை பணம் தமிழ்நாட்டில் திருடி கொண்டு போய் உங்க சம்பந்தியிட கொடுத்த பணம் பலாயிரம் கோடி இருக்கு. எல்லாம் மக்கள் பணம். மக்கள் பணம். இத அத்தனையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எடுத்துட்டு அவரை பெங்களூர்ல இருந்து கார்பரேஷன் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவோம் சேலத்துக்கு. எப்படி சௌரியம்? 7 இடங்கள்ல அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, ஜிஎஸ்டி எல்லாம் ரெய்டு செய்து 7 கோப்புகள் அமித்ஷா டேபிள் இருக்கு. தயாரா இருக்கு. ஒவ்வொரு வெடிகுண்டு. அப்போ இதற்கு முன்பே தங்கமணி, வேலுமணி, வீரமணி, செங்கோட்டையன் உட்பட அத்தனை பேரும் அதிமுகவினர் அத்தனை பேரும் பிஜேபி கூட்டணிக்கு சேருவதற்கு நீங்க மறுத்தீங்கன்னா நான் அவர்களை உடைத்துக் கொண்டு அதிமுக உடைத்துக் கொண்டு அவங்கள பிஜேபி கூட்டணியில சேர்த்துருவேன். அப்போ உங்களுடைய சகாக்கள் அத்தனை பேரும் எங்களுடைய கட்டுப்பாடுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் 50,000 கோடி, 40,000 கோடி, 30,000 கோடி திருடி வச்சிருக்கான். அவர்கள்ட்ட இந்த பணத்தை நாங்கள் பறிமுதல் செய்து கொள்வதா அல்லது பிஜேபியில் இணைந்து கொள்கிறீர்கள் என்றால் பிஜேபி இணைஞ்சுக்கிறோன்ட்டாங்க. எல்லாம் பிஜேபி இணையறதுக்கு தயாராக. பிஜேபினா அதிமுக கட்சியிலிருந்து பிஜேபி கூட்டணி இப்படி தயாராயிட்டாங்க. இப்ப நீங்க மட்டும்தான் பாக்கி. நல்ல செய்தியை சொல்லுங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக உடைக்கப்படும். எதை போல மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டையை உருவாக்கியதை போல வேலுமணியை நாங்கள் உருவாக்கிடுவோம். நீங்க சிறைக்கு போயிடுவீங்க, உங்க மகன் சிறைக்கு போயிடுவார், அதிமுக வேலுமணிட்டு போயிடும். தங்கமணி 2.5 லட்சம் டன் நிலக்கரியை திருடி பலாயிரம் கோடி இந்தோனேசியாவிலிருந்து அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் அவர் சிறைக்கு போயிடுவார். அதனால அவர் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறார். இப்படி உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டார அத்தனை பேருமே எங்களுடைய கட்டுப்பாட்டில். நீங்கள் ஒருவர் தான் வர மறுக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு அந்த லட்சுமண ரேகை இதோட முடிவு. இந்த மாச கடைசியில மோடி தலைமையில பிஜேபியினுடைய நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடக்குது. இதுல எடப்பாடியை உள்ள சேர்த்தே ஆகணும். என்டிஏ கூட்டணியில எடப்பாடி இருக்கணும். தமிழ்நாடு தான் நமக்கு பெரிய தொந்தரவா இருக்கு. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி 99 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு எதிராக. 40 தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. 40 தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அப்போ தமிழ்நாட்டு பக்கம் அரசியல் பார்வையை நாங்கள் ஆழமாக செலுத்த வேண்டியிருக்கு. என்டிஏ கூட்டணியினுடைய தலைவர் நீங்க தான் முதலமைச்சர். 26 உங்களை எப்படி முதலமைச்சர் எங்களுக்கு தெரியும். எங்கிட்ட மசில்ஸ் பவர் இருக்கு, மைண்ட் பவர் இருக்கு, மணி பவர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால திமுகவை எப்படியாவது எதிர்த்து திமுகவை மீறி நீங்க ஜெயிக்கணும். உங்களை ஜெயிக்க வைக்கிறது எங்க வேலை. எங்களுக்கு தெரிந்த அத்தனை அஜா குஜா வேலைகளை அத்தனை செஞ்சு உங்களை ஜெயிக்க வச்சிடறோம். அதனால நீங்க பிஜேபி கூட்டணியில் இணைந்து விடுங்கள். இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா திகார் ஜெயில் பக்கத்திலே இருக்கு. நீங்க உங்க சம்பந்தி மகன் 3 பேரும் இங்கே திகார் ஜெயிலேயே அடைபட வேண்டி இருக்கும். இந்த டிமாண்டை சொன்னோன்னையும் கூட யார் இருக்கா? முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற சதாசிவம் இருக்கார் கூட. ஆமா. அப்போ சதாசிவம் அவர் சொல்றதை கேட்டுங்க. இல்லைன்னா திகார் ஜெயில ரூமெல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி வேறு வழியே இல்லாமல் பிஜேபி கூட்டணிக்கு உறுதியாக ஒப்புதல் கொடுத்து விட்டு கிளம்பிட்டார். வேற வழி இல்லை. முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இது எதுக்குன்னு எதிர்த்தார் இல்லையா? அவர் இப்ப ஆதரிப்பாரா? எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ, எடப்பாடி எதை செய்கிறாரோ அதை ஆதரித்தே ஆக வேண்டிய கட்டாயம்
அதிமுக அடிமைகளுக்கு இருக்கு. இங்க கருணாநிதிக்கு பின்னாடி கொஞ்சம் அடிமைகள், இங்க அதிமுக பின்னாடி கொஞ்சம் அடிமைகள். இந்த அடிமைகளுக்கு ஏது உணர்ச்சி, இந்த அடிமைகளுக்கு ஏது முதுகெலும்பு. அதனால ஸ்டாலின் இங்க எதை சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கணும், இங்க எடப்பாடி எதை சொன்னாலும் கேட்டுக்கணும். இதுதான் அதிமுக திமுக அரசியல். எப்படி இதை ஏன் எதற்கு எப்படி இந்த நியாயம்லாம் அங்கே கேட்கக்கூடாது. கேட்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்பவே முடிஞ்சுது. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை ஆமாஞ்சாமி போடுறதா அதிமுக திமுக அரசியல். இந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க திரு எடப்பாடி அவர்களை அமித்ஷா மிரட்டி அனுப்ப முடியுமா? ஏன் எப்படி மிரட்டுறாருன்னா, இங்கே பல லட்சம் கோடி சொத்துக்கள் சேர்ந்துருக்கு. பல லட்சம் கோடி. நீங்கள் அவருடைய சம்பந்தி ராமலிங்கம் பல 1000 கோடி வச்சுட்டு அங்கே அதாவது மிகப்பெரிய கர்நாடக ஒப்பந்தக்காரர், பெரிய ஹைவேஸ் கான்ட்ராக்டர். அப்போ அதுக்கெல்லாம் பணம் ஏது? அதே போல மகன் ஈரோடு பெரியசாமி திருமலா ஸ்டீல்ஸ் ஃபேக்டரின்னு பல 1000 கோடியில விசாகப்படுத்திட்டு இருக்கு. தன் சுயநலத்திற்காக ஒரு கூட்டணி உருவாகினால் அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்பார்களா? அதிமுக தொண்டை மனநிலை 98ல் பிஜேபி ஓட்டு போட்டானா இல்லையா ஜெயலலிதா சொல்லி? என்ன தொண்டை அங்க உண்மையான தொண்டை இருக்கான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் பிஜேபி ஓட்டு போட்டானா இல்லையா ஜெயலலிதா காலத்துல? போட்டாங்க. திமுக பிஜேபி எதுக்கும் பிஜேபியை கவுக்க வேண்டிய கருணாநிதி முனஸ்வரிமார் 2 பேரும் 99 2004 வரை பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்களா இல்லையா? மந்திரியா இருந்தாங்களா இல்லையா? அண்டாரம் கட்சி விமர்சனம் பண்ணிட்டு கூட. அப்போ மோசமான ஒரு முன்னுதாரணங்களை 2 திராவிட இயக்கங்களும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சு இல்லாம பெரியாருடைய இயக்கம் பிஜேபியாக மாறிவிட்டது. ஒருவேளை இந்த கூட்டணி உறுதி ஆயிடுச்சு, தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய ஓட்டு மீண்டும் அதிமுகவுக்கு வருமா, இல்ல திமுகவை தக்க வைக்குமா? திமுகவுக்கே தக்க வச்சிடும். இப்போ அமித்ஷா கணக்கு என்னன்னா, 21 தேர்தலில் சிறுபான்மை மக்கள் அள்ளி அள்ளி திமுகவுக்கு போட்டு, கிறித்துவ மக்கள் அள்ளி அள்ளி போட்டு, படித்த தலித் மக்கள் அள்ளி அள்ளி போட்டு, எடப்பாடிக்கும் பிஜேபிக்கு கூட்டணியில் இருந்து எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? 3%. இதை 2016 ஜெயலலிதா ஜெயிச்சது திமுக அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம்? 1.5%. 96 எம்எல்ஏ திமுக ஜெயிச்சாங்க. கலைஞர் கூட சொன்னார், அந்த நூல்ல நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆட்சி. அப்போ இப்படித்தான். அப்போ அமித்ஷாவும் ஐபி மத்திய உளவுத்துறை என்ன கணக்கு போடுதுன்னா, அந்த திமுக மீது அதிருப்தி அதிகமாகி போச்சு மக்களுக்கு. இந்த அதிருப்தி 3% தாண்டாதா? 21 இருந்த 3% தாண்டாதா? அது ஏன் ஒரு 10% மாறாது? மயிரிழையில திமுகவை வெற்றி பெற வச்சிடலாம் அமித்ஷா நினைக்கிறார். அதிமுக கூட்டணியை வெற்றி பெற வச்சிடலாங்கிறார். இந்த கூட்டணிக்கு நீங்க தான் தலைவர், டிமாண்டே பேச மாட்டோம், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சசிகலா வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், தினகரன் வேண்டாம், அண்ணாமலை வேண்டாம், நீங்க தான் முடிவு பண்ணிக்கங்க. யார் சொல்றா? அமித்ஷா அவர்கள். உங்களுக்கு எத்தனை எப்படி ஜெயிக்க வைக்க எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை கோடி பணம் நாங்க கொடுக்குறோம், எல்லாம் நாங்க தரோம். திமுகவை எதிர்த்து நீங்க ஜெயிக்கணும். இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க இல்லையா, அண்ணாமலை வேண்டாம்னு, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? அண்ணாமலை பொருட்டே அல்ல, எடப்பாடி தான் அந்த பொருட்டு. யாருக்கு அதிகாரம் யாருட்டு இருக்கு, வாக்கு வங்கி யாருட்டு இருக்கு? அண்ணாமலைகிட்டே எடப்பாடிக்கிட்டே? திரு எடப்பாடி கிட்ட. அப்ப யாருக்கு டிமாண்டா இருக்கும்? திரு எடப்பாடி. அப்புறம் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எடப்பாடி ஆயிடுவார் அண்ணாமலை? அண்ணாமலைகிட்ட 25% ஓட்டு இருக்கா? கிடையாது. 62 எம்எல்ஏ இருக்காங்களா? ஒரு பெரிய கட்சி இருக்கா? என்ன இருக்கு அண்ணாமலைகிட்ட? ஆனா எல்லாம் இருக்கிறதா பேசுறாரு. முட்டாள் இருந்த முட்டாள் மக்கள் இருக்க பேசத்தானே செய்வார். 10 சீட் ஜெயிச்சாருன்னு சொன்னார் பிஜேபியில. நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தில் எது இவர் கோயம்புத்தூர் ஜெயிப்பார், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, வட சென்னை, நாகர்கோயில், இப்படி 10 தொகுதி சொன்னார். எத்தனை ஜெயிச்சார்? அப்போ அண்ணாமலையை நம்பி கடைசியில் பிஜேபி காத்து போன பலூனா போனதான் மிச்சம். அதனால இப்போ
அவர்களுக்கு தெரிந்த ஒரே அண்ணாமலை யாரும் எடப்பாடி தான். எடப்பாடி தான். எடப்பாடியை கட்டுக்குள் கொண்டு வந்தா தான் திமுகவை வீழ்த்த முடியும். திமுக வந்து இந்தியா கூட்டணி 99 சீட் இருக்கு டெல்லியில. மைனாரிட்டி கவர்மெண்ட் வருவதற்கு காரணமே இந்த திமுக தான். அப்போ திமுக அதாவது எடப்பாடியை ஏன் கட்டுப்பாடு வச்சிருக்காங்கன்னா, எடப்பாடி இருந்தா தான், அதிமுக ஒரு வலுவான கட்சி இருந்தா தான் திமுகவை இந்தியா கூட்டணியை உடைக்க முடியும். திமுகவுடைய கூட்டணி இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியா இருக்கு? 2026 வரை தொடருமா? இல்ல தொடரும், அதுல மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பா தொடரும். கொள்கை கூட்டணி தானே அது? ஆமா, கொள்கை யாருக்கும் கிடையாது. கம்யூனிஸ்டுகளை மணல் கடத்தல காசு வாங்கிட்டு ஜெயிக்கிறான். அப்புறம் எங்க போய் கொள்கை கூடி எங்க இருக்க கொள்கை? கொள்கையெல்லாம் நான் வித்து பல வருடம் ஆயிப்போச்சு. எவனுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கே கொள்கை இல்லையே, அப்புறம் திமுக எப்படி கொள்கை இருக்கு? திமுகவை 26 29லயே திமுக கூட்டணியை உடைச்சி சின்ன பண்ண ஆக்கியது. திமுக நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு 40 சீட்டு கொடுத்துருக்கு இந்தியா கூட்டணிக்கு. இதை பராம பண்ணணும். இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அமித்ஷாவுடைய அஜெண்டா. இதுக்கு யாரை தூக்கணும்? எடப்பாடி தூக்கணும். எடப்பாடி சொல்லுவதெல்லாம் கேட்டுக்கொள்வோம். அதற்கு பிறகு நாம் சொல்லுவதா எடப்பாடி கேட்பார். ஏக்நாத் ஷிண்டேக்களை உருவாக்குவது அப்படித்தான். முதல்ல யார் சொல்லுவதெல்லாம் கேட்பாங்க, எடப்பாடி சொல்லுவதையெல்லாம் கேட்பாங்க. அதன் பிறகு பல எடப்பாடிகள் யார் கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க? அமித்ஷா கட்டுப்பாட்டுக்கு போனா அப்புறம் இவர்கள் அமித்ஷா எதை சொன்னாலும் யாரு கேட்கணும்? எடப்பாடிகள் கேட்கணும். இது உதாரணம் மகாராஷ்டிரா, பீகார், நிதிஷ்குமார். இதே போல நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. அண்ணாமலை ஒரு பெரிய பொருட்டே அல்ல, அதிமுக தான் பெரிய பொருட்டு. அதிமுகவை பிஜேபி தன்னுடைய ஆக்டோபாஸ் கரங்களால் அப்படியே முழுங்கிடும். இறுதி கேள்வி, அண்ணாமலையை மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டா மாநிலத்தில்? இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு அண்ணாமலை. சரிங்க. நயினார் நாகேந்திரனும் போயிருக்காரு. எடப்பாடியிடம் சமரசம் செய்து கொள். உனக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலையில் எடப்பாடி தான். எடப்பாடி எதை சொன்னாலும் நீ கேட்டுக்கணும். இப்போ எடப்பாடி அமித்ஷா 2 பேருக்கு என்ன ஒப்பந்தம் இருக்குன்னா 1 to 1. நீங்க எதா இருந்தாலும் நேரம் என்கிட்ட சொல்லுங்க. அண்ணாமலைக்கும் போக வேண்டாம், ஆட்டுக்குட்டிக்கும் போக வேண்டாம், நேரடியாக என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கா எப்போ என்னுடைய தொலைபேசி காத்திருக்கும். அதனால நடுவில் யாரும் வேண்டாம். சசிகலாவை வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், தினகரன் யாரும் வேண்டாம். எடப்பாடி மட்டும்தான் வேணும். எடப்பாடி இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். 40 சீட்டு இந்தியா கூட்டணிக்கு வர்றத தடுக்க முடியும். நீங்க என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர். இப்படித்தான் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய அந்த சிலந்தி வலையில் சிக்க வைப்பார்கள் விட்டில் பூச்சிகளை. இதே போல அதிமுக எடப்பாடி மீட்டெடுப்பாரா? முடியாது. பல எடப்பாடிகள் காணாம போயிட்டாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல பல எடப்பாடிகள். பால் தாக்கரேவுடைய மகன் உத்தவ் தாக்கரே விட ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது. எங்க அதிமுக தொண்டரை விட வலுவான தொண்டை யாரு? சிவசேனா தொண்டர்கள். எங்க? மகாராஷ்டிரா. கொளுத்திடுவான். அங்க தீ வைக்கிறது தான், சட்ட ஒழுங்கு கையில் எடுக்கிறது தான். எங்க? பால் தாக்கரே காலத்துல. இப்ப என்ன ஆச்சு? ஆட்டோ டிரைவர் ஷிண்டே அங்க முதலமைச்சர், பட்னாவிஸ் முதலமைச்சர். சிவசேனா கட்சி காணாமே போச்சு. அதிமுக இதுபோல எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றிங்க. நன்றி, வணக்கம். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.